அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் என்னோட affiliate marketing சீக்ரெட்டை நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஷேர் பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு ஃபுல் affiliate marketing கோர்ஸ் அப்படியே உங்களுக்கு நான் பண்ண போகிறேன். இப்போ நான் உங்களுக்கு காட்ட போகிற இந்த affiliate marketing சீக்ரெட்டை அப்படியே நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணி நான் என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கேனோ அதை நீங்கள் அப்படியே எதுவுமே மாற்றாமல் ஸ்டெப் பை ஸ்டெப் அப்படியே கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா என்ன மாதிரியே இந்த affiliate marketing மெத்தட் மூலிமா உங்களுக்கும் மாதம் அட்லீஸ்ட் ஒரு $100 உங்களுக்கு வரும். இன்னும் நீங்கள் நிறைய சிறப்பாக பண்ணீங்கன்னா இன்னும் $200 $500 கூட உங்களுக்கு கிடைக்கும். இந்த affiliate marketing மெத்தட் அவ்வளோ கஷ்டம்னு சொல்ல முடியாது. இது வெறும் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் இபுக் பயன்படுத்த போகிறோம் அண்ட் ஒரு லேண்டிங் பேஜ் பண்ண போகிறோம். இந்த affiliate marketing சீக்ரெட்டை ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. அதனால வாங்க உடனே வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம வீடியோக்குள்ளே வந்தாச்சு. இன்னைக்கோட affiliate marketing மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல்லி ஆட்டோமேட்டட். இது வந்து ஒரு ஃபுல் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ஒரு affiliate marketing மெத்தட். அதுக்கப்புறம் ஒரு சூப்பரான ஒரு இபுக் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம். டிராஃபிக் பற்றி கவலையே இல்லை, ஏன்னா நம்ம இன்ஸ்டாகிராம் மூலமா டிராஃபிக்கை வர வைக்க போகிறோம். இது வந்து ஒரு ஃபுல் இன்ஸ்டாகிராம் affiliate marketing மெத்தட். இது நீங்கள் பிகினர்ஸாக இருந்தால் கூட நீங்கள் இதை உடனே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்கள் இப்போ தான் affiliate marketingக்குள்ளே வரீங்கன்னா இதை உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இந்த மெத்தடை. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. ஏன்னா உங்களுக்கு நிறையா affiliate marketing டிப்ஸ் மட்டும் கிடையாது, உங்களுக்கு நிறையா மேக் மணி ஆன்லைன் டிப்ஸ் உங்களுக்கு நிறையா வரும். ஸோ இன்ஸ்டாகிராம் எல்லாருக்கும் பழக்கமான ஒரு விஷயம் தான். ஸோ அதை பற்றி நான் ரொம்ப சொல்ல வேண்டியதில்லை. அண்ட் இந்த affiliate marketing பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு தனியாக ஸ்பெஷலான ஒரு அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த affiliate marketing நான் வந்து ஒரு லக்ஸரி அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நான் இந்த affiliate marketing-ஐ ரொம்ப காலமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். அண்ட் என்னோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் பேர் luxury473. luxury473 பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறையா மெயினாக உமன் அண்ட் லக்ஸரி ப்ராடக்டை நிறையா ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ லக்ஸரியை விரும்புகிற பல பேர் என்னோட அக்கௌண்ட்டை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஸ்க்ரோல் டவுன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்டை நான் ஸ்டார்ட் பண்ணது வந்து டிசம்பர் 2021 நான் இந்த அக்கௌண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய போஸ்ட் போட்டாச்சு இது வரைக்கும். இந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் மூலிமா தான் நான் என்னோட affiliate marketing பண்ணிக்கிட்டு இருக்கேன். நான் டார்கெட் பண்ணுறதுலாம் லக்ஸரி விரும்புகிறவங்க, ஒரு லக்ஸரியாக வாழ ஆசைப்படுறவங்கள நான் வந்து டார்கெட் பண்ணுறேன். இந்த affiliate marketing நம்ம பண்ணுறதுக்கு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் தேவைப்படுது, இபுக் தேவைப்படுது, ஒரு லேண்டிங் பேஜ் தேவைப்படுது. அண்ட் அதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் எவ்ரிடே ஒரு 5 போஸ்ட் போட்டுக்கிட்டு வரணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை பார்த்தாச்சு. அடுத்ததாக இபுக்கை நம்ம பார்த்துடலாம். இந்த லிங்க்கை கிளிக் பண்ணுறவங்களுக்கு ஒரு இபுக் கிடைக்க போகுது. இதுதான் என்னோட இபுக். இது வந்து ரொம்ப ஸ்பெஷலாக கிரியேட் பண்ண இபுக். இந்த இபுக்கோட டைட்டில் வந்து 17 proven ways to make money online அப்படின்னு கொடுத்துருக்கேன். when you have little time and money. ஸோ இந்த இபுக் வந்து ரொம்ப ஸ்பெஷல். எதுக்கு ரொம்ப ஸ்பெஷல்னா இதில் 17 வகையான மேக் மணி ஆன்லைன் மெத்தட்ஸ் இருக்குது. இந்த ஒரு மெத்தட்ஸுக்கும் நான் வந்து ஒரு affiliate லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ 17 வகையான மெத்தட்ஸ் இருக்குது, 17 affiliate லிங்க்ஸ் இருக்குது. இந்த 17 வகையான affiliate லிங்க்ல அவங்க ஏதாச்சும் ஒரு லிங்க்கை கிளிக் பண்ணி ஒரு ப்ராடக்டை வாங்கினாங்கன்னா நமக்கு கமிஷன் இருக்குது. ஸோ இந்த இபுக் எப்படின்னா நான் இதை வந்து ரொம்ப சிரமப்பட்டு நிறைய எஃபர்ட் போட்டு நான் இந்த இபுக்கை கிரியேட் பண்ணேன். ஆனால் அதுக்கப்புறம் எனக்கு இந்த இபுக் மூலிமா நிறைய வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ நீங்களும் இந்த affiliate marketing மெத்தடை ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னா நீங்களும் இதே மாதிரி ஒரு இபுக்கு கிரியேட் பண்ணணும். ஆனால் இந்த இபுக் என்னோட டைட்டிலில் தான் இருக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் எந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து உங்களுக்கு பிடிச்சமான ஒரு நிச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி நீங்கள் ஒரு இபுக் கிரியேட் பண்ணலாம். வந்து 17 proven ways to make money online. ஸோ அந்த 17 வகையான மெத்தட்ஸ் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். 17லேருந்து ஆரம்பித்து அப்படியே கீழே போயிட்டு டாப் 1க்கு போகும். ஸோ உங்களுக்கு இந்த 17 மெத்தட்ஸ் என்ன அப்படின்ட்டு ஆர்வமாக இருக்கும். வாங்க டக்குன்னு அதையும் பார்த்துடலாம். ஸோ 17வது நிலையில் இருக்கிறது வந்து ஃபைவர் மூலிமா நீங்கள் வந்து இந்த ஆன்லைன் மெத்தட்டை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு இருக்குது. ஃபைவர் எப்படி வேலை செய்யுது அப்படின்னு ஒரு சுருக்கமான ஒரு விஷயத்தை போட்டுட்டு இங்கே வந்து நான் இந்த affiliate லிங்க் கொடுத்துருக்கேன். இது டிஜிஸ்டோரில் உள்ள ஒரு ப்ராடக்ட் தான், how to make money on Fiverr அப்படின்னு இருக்குது. ஸோ அந்த லிங்க்கை நான் இங்கே போட்டுட்டேன். அடுத்ததாக 16வது நிலையில் earn money selling pictures அப்படின்னு இருக்குது. ஸோ இதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல. ஃபோப் அப்படின்னு ஒரு ஆப் இருக்குது. இந்த ஆப்பில் நீங்கள் உங்களோட ஃபோட்டோஸை விற்கலாம். ஃபோப் அப்படிங்கிற இந்த ஆப்பை நீங்கள் கேள்விப்பட்டது இல்லைன்னா இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் இதை பற்றி நான் ஒரு வீடியோ கிரியேட் பண்ணணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இது வந்து ஒரு ஃபோட்டோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தினால இங்கே வந்து ஃபோட்டோ பூஸ்டர் அப்படின்னு ஒரு
டிஜிஸ்டோரில் ஒரு ப்ராடக்ட் இருக்குது, அதையும் நான் இங்கே அஃபிலியேட் லிங்க் போட்டாச்சு. அண்ட் அடுத்ததா மேக் மணி ஆன்லைன் வித் அ பிளாக் அப்படின்னு இருக்குது. எப்படி இந்த பிளாக்லாம் வேலை செய்யுது அப்படிங்கிற ஒரு டிஸ்கிரிப்ஷன்ஸை கொடுத்துட்டு நான் கீழே கார்னரில் வேர்ட் ப்ரெஸ் எப்படி நீங்கள் ரெடி பண்ணலாம் 15 மினிட்ஸில் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற டிஜிஸ்டோர் ப்ராடக்ட் தான் மறுபடியும் நான் லிங்க் கொடுத்துருக்கேன். 14வது நிலையில் கிரியேட்டிங் அண்ட் செல்லிங் இ புக்ஸ் அப்படின்னு இருக்குது. இதுக்கு வந்து நான் ஃபைவரோட லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபைவரோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஃபைவரில் ஒன் ஸ்டாப் ஷாப் புக் பப்ளிஷிங் அப்படின்னு ஒரு சர்வீஸ் இருக்குது. அந்த சர்வீஸோட லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் அடுத்ததா earn money online with a course marketplace அப்படின்னு இருக்குது. ஸோ ஒரு காசை எப்படி நீங்கள் லான்ச் பண்ணலாம் அப்படிங்கிற மறுபடியும் ஒரு டிஜிஸ்டோர் ப்ராடக்டோட அஃபிலியேட் லிங்க் நான் இங்கே கொடுத்துருக்கேன். அண்ட் 12வது நிலையில் earn money online with affiliate marketing. அதுக்கும் வந்து டிஜிஸ்டோரில் பஞ்சமே இல்லை. இந்த ப்ராடக்ட்டை affiliate 1 அப்படிங்கிற இந்த டிஜிஸ்டோர் ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணி லிங்க் போட்டாச்சு. 11வது நிலையில் யூடியூப் இருக்குது. இது வந்து என்னோட சொந்த ப்ராடக்ட் டிஜிஸ்டோரில் இருக்குது. என்னோட சொந்த ப்ராடக்ட்டை இங்கே நான் ப்ரொமோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்தது 10th பிளேஸில் இருக்கிறது சர்ச் என்ஜின் கிளிக்கர் அப்படின்னு இருக்குது. இங்கே வந்து இதுவும் ஒரு டிஜிஸ்டோர் ப்ராடக்ட் தான். ஸோ இந்த ப்ராடக்ட்டை நான் இங்கே ரெக்கமெண்ட் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக earn money ஆன்லைன் செல்லிங் டொமைன்ஸ் இருக்குது. ஸோ டொமைன்ஸை நீங்கள் வாங்கி விற்கலாம். அதுக்கு வந்து நான் வந்து நேம் சீப்போட அஃபிலியேட் லிங்கை இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ நேம் சீப்போட அஃபிலியேட் லிங்கை நீங்கள் கமிஷன் ஜங்ஷன் மூலியமா, அதாவது cj.com மூலியமா நீங்கள் நேம் சீப்போட அஃபிலியேட் லிங்கை பெறலாம். அடுத்ததாக earn money பாட்காஸ்டிங் மூலியமாகவும் பணம் சம்பாதிக்கலாம். அண்ட் இந்த பாட்காஸ்டிங்க்கு வந்து மறுபடியும் டிஜிஸ்டோர் 24ல் ஹவு டு லான்ச் அ பாட்காஸ்ட் அப்படின்ட்டு ப்ராடக்ட் இருக்குது. அந்த ப்ராடக்டை நான் இங்கே ப்ரொமோட் பண்ணுறேன். அண்ட் 7வது மெத்தடில் earn money as a virtual assistant இருக்குது. அதுக்கு வந்து நான் என்ன ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணுறேன்னு தெரியல. ஸோ அதுக்காக இந்த perpetual income 365 அப்படின்னு டிஜிஸ்டோரில் இருக்குது. அந்த ப்ராடக்டை ப்ரொமோட் பண்ணுறேன். அண்ட் அடுத்ததாக பிராண்ட் அம்பாசிடராக ஆகலாம். நீங்கள் earn money as a brand ambassador இருக்குது. அதுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் மில்லியன் கைட்ஸ் இருக்குது. ஸோ இன்ஸ்டாகிராமில் நீங்கள் எப்படி சீக்கிரமாக ஒரு மில்லியன் ஃபாலோவர்ஸ் பெறலாம் அப்படிங்கிற இபுக் இருக்குது. அந்த ப்ராடக்ட்டை நான் ப்ரொமோட் பண்ணுறேன். நம்பர் 5ல் க்ரௌட் ஃபண்டிங்க்கு வந்து நீங்கள் ஒரு பிஸ்னஸ் மாதிரி எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம், ஒரு ப்ரொஃபஷனல் பிஸ்னஸ் எப்படி நீங்கள் கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறது டிஜிஸ்டோரில் தான் இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை ப்ரொமோட் பண்ணுறேன். 4வது இடத்துல ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங்னு இருக்குது. ஃப்ரீலான்ஸ் ரைட்டிங்க்கு நீங்கள் ஃபைவரை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ப்ரொமோட் பண்ணியிருக்கேன். அண்ட் 3வதுல ஆன்லைன் ஸ்டோர் இருக்குது. ஆன்லைன் ஸ்டோருக்கு நான் வந்து eBayயோட அஃபிலியேட் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்பர் 2ல ஃப்ரீலான்ஸ் டிசைனர்னு இருக்குது. அதுக்கு நான் வந்து கேன்வாவோட ரெஃபரல் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ கேன்வாவில் நம்ம ரெஃபரல் லிங்க் மூலிமா யாராச்சும் ஜாயின் பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஒரு பெய்ட் வெர்ஷன் நமக்கும் ஃப்ரீயாக கொடுப்பாங்க. அவங்க வந்து சைன் அப் பண்ணாலே போதும், நமக்கு வந்து ஒரு பெய்ட் வெர்ஷன் ஃப்ரீயாக கேன்வா கொடுப்பாங்க. அண்ட் நம்பர் 1ல earn money selling ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. டிஜிஸ்டோரில் இந்த ப்ராடக்ட் இருக்குது. a shortcut to start your online coaching business today அப்படின்னு இருக்குது. இந்த ப்ராடக்டோட லிங்க்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 17 வகையான மேக் மணி ஆன்லைன் மெத்தட்ஸும் 17 வகையான அஃபிலியேட் லிங்க்கும் கொடுத்து ஒரு இபுக்கை நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் ஃபைனலாக என்னோட வெப்சைட் லிங்க்லாம் கொடுத்துருக்கேன். ஸோ என்னோட வெப்சைட்டுக்கும் இந்த இபுக் மூலிமா டிராஃபிக் வரும். ஸோ இதே மாதிரி ஒரு தரமான இபுக்கை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் அண்ட் இபுக்கை பார்த்தாச்சு. அடுத்ததா லேண்டிங் பேஜுக்கு போயிடலாம். லேண்டிங் பேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைலில் என்னோட லேண்டிங் பேஜோட லிங்க்கை நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஸோ இதை கிளிக் பண்ணாங்கன்னா என்னோட லேண்டிங் பேஜுக்கு வந்துடுவாங்க. ஸோ இந்த லேண்டிங் பேஜில் நீங்கள் மாதம் 2000 வெள்ளி சம்பாதிக்கலாம். அண்ட் 17 வகையான ப்ரூவன் வேஸை உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அண்ட் உங்களுக்கு ஃப்ரீ இபுக் இருக்குது அப்படின்னா இந்த லேண்டிங் பேஜை அழகாக கிரியேட் பண்ணியிருக்கேன். அண்ட் பின்னால் கொஞ்சம் பணம்லாம் போட்டு கொஞ்சம் அட்ராக்டிவாக போட்டிருக்கேன். நேம் அண்ட் கண்ட்ரி போட்டு சென்ட் மீ இபுக் அப்படின்னு கிளிக் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அவங்க அந்த டவுன்லோட் இபுக்னு கூட கிளிக் பண்ண தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக அந்த இபுக்கு போயிடுவாங்க. இபுக்கை வந்து நான் கூகுள் டிரைவில் போட்டிருக்கேன். அண்ட் கூகுள் டிரைவ்க்கு வந்துடுவாங்க. அண்ட் வந்துட்டு இவங்க அந்த ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துட்டு இந்த மாதிரி லிங்க்ஸ் எல்லாம் அவங்களாட்டி கிளிக் பண்ண முடியும். எல்லா லிங்க்ஸுமே கிளிக்கபிள் லிங்க்ஸ். இந்த மாதிரி கிளிக் பண்ணாங்கன்னா அந்த பேஜுக்கு போயிடுவாங்க. ரொம்ப சிம்பிளாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக உள்ள இந்த லேண்டிங் பேஜை நான் வந்து omnisend.com மூலிமா தான் பண்ணியிருக்கேன். ஸோ அதை எப்படி நம்ம கிரியேட் பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ பார்த்துருவோம். ஸோ இந்த omnisend.comல வந்து லாகின் பண்ணிக்கோங்க. இங்கே வந்த பிறகு ஃபார்ம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணி அண்ட் கிரியேட் ஃபார்ம்ஸ் அப்படின்னு கிளிக் பண்ணுங்கள். இங்கே வந்த பிறகு லேண்டிங் பேஜை சூஸ் பண்ணுங்கள். ஸோ நான் இந்த லேண்டிங் பேஜ் தான் சூஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணிக்கிட்டேன். லேண்டிங் பேஜை நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா இங்கே எடிட் கான்டென்ட் அப்படின்னு போட்டுட்டு நீங்கள் உங்கள் கான்டென்ட்டை எடிட் பண்ணிக்கலாம். எடிட் கான்டென்ட் அப்படின்னு போடணும். ஸோ இங்கே வந்த பிறகு நீங்கள் ஹெட்லைன்ஸ் இதெல்லாம் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே மாற்றினீங்கன்னா இங்கே மாறிடும். இதை வந்து நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற டைட்டிலுக்கு நீங்கள் இங்கே ஹெட்டிங்ஸை மாற்றிக்கலாம். அப்புறம் சப் ஹெட்டிங்ஸ் இங்கே இருக்குது, இதையும் நீங்கள் மாற்றிக்கலாம். இமெயில், நேம், கண்ட்ரி மட்டும் நமக்கு போதும். ஸோ மற்ற விஷயங்கள்லாம் பர்த் டேட்லாம் நமக்கு தேவை இருக்குது, அதெல்லாம் நீங்கள் வந்து ரிமூவ் அப்படின்னு போட்டு ஆஃப் பண்ணிடுங்க. சிட்டியும் நமக்கு தேவையில்லை. நமக்கு தேவையானது இமெயில், நேம், கண்ட்ரி இது மட்டும் இருந்தால் போதும். சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற இடத்துல get your
ஃப்ரீ இபுக். வேர்டிங்ஸ்லாம் நான் இங்கே மாற்றலை. ஸோ உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். அப்புறம் சேஃப் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு போட்டுருவோம். ஸோ இந்த ஃபார்மை ஃபில் அப் பண்ணாங்கன்னா இந்த சக்ஸஸ் அப்படிங்கிற இந்த பேஜுக்கு வந்துடுவாங்க. இந்த பேஜுக்கு வந்து ஸோ கிளிக் த லிங்க் அண்ட் கெட் யூ இபுக் நவ் அப்படின்னு போட்டுடலாம். இபுக் டவுன்லோட் அப்படின்னு நம்ம போடலாம். இபுக் டவுன்லோட் போட்டுட்டு ஸோ இங்கே வந்து பட்டன் டைட்டிலில் வந்து இபுக் டவுன்லோட் அப்படின்னு போட்டுட்டு நம்ம கூகுள் டிரைவோட லிங்க்கை இங்கே கொடுத்துடலாம். ஸோ இந்த லிங்க்கை கிளிக் பண்ணாங்கன்னா கூகுள் டிரைவுக்கு போயிடுவாங்க. அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக போகிறதுக்கு இதை நம்ம கிளிக் பண்ணிடலாம். ஸோ 5 செகண்ட்ஸில் அவங்க வந்து அந்த பட்டனை கிளிக் பண்ணாமல் ஆட்டோமேட்டிக்காக அந்த இபுக்கு போயிடுவாங்க. ஸோ இதெல்லாம் பண்ணிவிட்டு நீங்கள் சேஃப் அண்ட் ப்ரொசீட் அப்படின்னு நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த லேண்டிங் பேஜோட லிங்க் கிடைக்கும். ஆனால் நீங்கள் இதை சேஃப் அண்ட் எனேபிள் அப்படின்னு நீங்கள் பண்ணணும். சேஃப் அண்ட் எனேபிள் பண்ண பிறகு உங்களுக்கு ஒரு ஃப்ரீ வெப்சைட் மாதிரி இந்த லேண்டிங் பேஜ் உங்களுக்கு கிடைக்கும். நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி இந்த மாதிரி அழகான லேண்டிங் பேஜை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லிங்க் வந்து நீங்கள் பிட்லி URL ஷார்ட்னர் வெப்சைட்டில் நீங்கள் போட்டு இந்த லிங்க்கை ஷார்டன் பண்ணி இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது இன்ஸ்டாகிராம் பார்த்தாச்சு, இபுக் பார்த்தாச்சு, லேண்டிங் பேஜ் பார்த்தாச்சு. இதுக்கப்புறம் தான் உங்களோட வேலையே ஆரம்பிக்குது. நீங்கள் டெய்லி ஒரு அட்லீஸ்ட் 5 போஸ்ட் உங்களோட நிச் எதுவாக இருந்தாலும் உங்களோட டார்கெட் ஆடியன்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பொருந்துற மாதிரி நீங்கள் போஸ்ட் போட்டுக்கிட்டே வரணும். அண்ட் ஒரு ஜெனரல் போஸ்ட்டாக போட்டுக்கிட்டு வாங்க. எல்லாத்துக்குமே உங்கள் லிங்க் இன் பயோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடாது. பார்க்குறவங்க அந்த போஸ்ட் வந்து ஒரு ஒரிஜினலாக நினைக்க மாட்டாங்க. ஸோ முதல்ல நீங்கள் ஃபாலோவர்ஸை பில்டப் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அப்பப்போ கொஞ்சம் நீங்கள் வந்து இந்த மாதிரி லிங்க் இன் பயோ அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் ஷேர் பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி கொஞ்சம் டெக்கரேஷனாக நீங்கள் கொஞ்சம் டிஸ்கிரிப்ஷன்ஸ் போட்டுட்டு நிறைய ஹேஷ்டேக் போட்டுட்டு நீங்கள் உங்களோட போஸ்ட்டை போட ஆரம்பிக்கலாம். ஸோ இந்த சில ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து அந்த ஃபோப் ஆப் மூலியமாக தான் எடுத்திருக்கேன். அண்ட் சிலதை வந்து நான் canva.comலேருந்து எடுத்திருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு 4-5 போஸ்ட் அப்படின்னு நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெவ்வேறு டைமில் போடுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எந்த டைமில் உங்களோட போஸ்ட் வந்து பிக்கப் ஆகணும்னு நமக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஜீஃப் இமேஜ்லாம் போட்டு நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் அட்ராக்டிவாக சும்மா எப்போதுமே ஒரு ஃபோட்டோ மாதிரி இல்லாமல் ரீல்ஸ் இந்த மாதிரி வீடியோ மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் மூவ்மெண்ட்ஸ் இருக்கிற போஸ்ட்டுக்கு வந்து நிறையா வியூஸ் கிடைக்குது. இது பார்த்தீங்கன்னா 843 பேர் பார்த்துட்டாங்க. சில போஸ்ட் வந்து அவ்வளோவா ரீச் ஆகாது அண்ட் சில போஸ்ட்டுக்கு நிறையா வியூஸ் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்களும் உங்களோட இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டை நல்லா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி எது நிறையா ரீச் ஆகுது அப்படின்னு பாருங்கள். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மெத்தட் பில்டப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இது நீங்கள் இந்த மாதிரி கரெக்டாக ஒரு தரமான இபுக்கை கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த இன்ஸ்டாகிராம் மெத்தடை ஃபாலோ பண்ணிங்கன்னா இது வந்து உடனே நடக்கலைன்னாலும் கொஞ்ச நாள் கழிச்சு ஒரு 6 months 1 year கழிச்சு உங்களுக்கும் நிறையா ஃபாலோவர்ஸ் வருவாங்க. அதுக்கப்புறம் உங்களோட அஃபிலியேட் மார்க்கெட்டிங்லேயும் நீங்கள் நிறையா ஏர்னிங்ஸ் பார்க்கலாம். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் மூலிமா நீங்கள் earn பண்ணணும் அப்படிங்கிற கனவு உங்களுக்கும் நிச்சயமாக நடக்கும். ஸோ இந்த மெத்தடில் உங்களுக்கு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன வாட்ஸ்அப்பில் கான்டாக்ட் பண்ணலாம். என்னோட வாட்ஸ்அப் லிங்க்கும் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இந்த மெத்தட் எப்படி இருந்துச்சுன்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வின்னர் பானு யூடியூப் சேனல். என்னோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நான் உங்களை மறுபடியும் இன்னொரு சுவாரஸ்யமான மெத்தடோடு மறுபடியும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.